ரெட் கிராக்ஸ் சேனலை பின்தொடரும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். புத்தர் ஆசையே துன்பம், டிசையர் இஸ் மிசரி என்று சொல்லும்போது நாம் அவரிடம், சரி அப்படி என்றால் உலகத்தில் உள்ள பொருட்களின் மேல் ஆசை வைக்காமல் ஹெவன்லி திங்ஸ் மேல் ஆசை வைக்கலாமா என்று கேட்டால் என்ன சொல்வார்? ஏனென்றால் பெரும்பாலான மதங்கள் டோன்ட் டிசையர் மணி, டிசையர் காட் என்று சொல்வது மட்டுமல்லாமல் ஆசையை விட்டுவிடுங்கள் என்று ஏதாவது ஒரு வகையில் வலியுறுத்தத்தான் செய்கின்றன. ஆனால் புத்தர் இதற்கு உடன்படுகிறாரா? சரி, எனக்கு இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை இல்லை. நீங்கள் 6 வருடங்கள் கடினமான தேடுதலுக்கு பிறகு அடைந்த ஞானத்தின் மீது மட்டும் நான் ஆசைப்படலாமா என்று கேட்டால் புத்தரின் பதில் என்ன? புத்தரோட பதில் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. புத்தர் நல்ல புரிதல் உள்ள மனிதன், என்லைட்டன்மென்ட்டிற்காக கூட ஆசைப்பட மாட்டான் என்று சொன்னார். திஸ் இஸ் a very revolutionary statement. காரணம், என்லைட்டன்மென்ட்டிற்காக ஆசைப்படுவதும் ஒரு வகையில் ஆசைதான். அண்ட் ஆசையே துன்பம்தான். Desire is a misery. பணத்திற்காக ஆசைப்பட்டாலும் சரி, சத்தோரிக்காக ஆசைப்பட்டாலும் சரி, ஏதோ ஒரு நபர் மேல் ஆசைப்பட்டாலும், ஞானத்திற்காக ஆசைப்பட்டாலும், கௌரவத்திற்காக, அதிகாரத்திற்காக, மரியாதைக்காக, தியானத்திற்காக, சமாதிக்காக ஆசைப்பட்டாலும் எல்லாமே ஆசைதான். The nature of the desire is the same. ஆசை துன்பத்தையே கொண்டு வந்து சேர்க்கிறது. எதன் மீது ஆசைப்படுகிறோம் என்பது முக்கியமல்ல, ஆசைப்படுவதே போதுமானது. அது நம்மை துன்பத்திற்குள் தள்ளிவிடும். ஆசை என்றால் நாம் ரியாலிட்டியை விட்டு தூரமாக வந்துவிட்டோம் என்று அர்த்தம். ஆசை என்றால் கனவுகள் என்கிற பள்ளத்திற்குள் விழுந்துவிட்டோம் என்று அர்த்தம். ஆசை என்றால் நாம் நிகழ்காலத்தில் இல்லை, எதிர்காலத்திற்குள் எங்கோ சென்று விட்டோம் என்று அர்த்தம். சோ நான் டிசையர் தான் என்லைட்டன்மென்ட். அப்படி இருக்கும்போது எப்படி என்லைட்டன்மென்ட்டிற்காக நாம் ஆசைப்பட முடியும்? என்லைட்டன்மென்ட்டிற்காக ஆசைப்படும் போது அந்த ஆசையே ஞானம் அடைவதை நடக்க விடாமல் தடுத்து விடுகிறது. So you cannot desire enlightenment. ஆசையின் குணநலன்களை, அதன் நேச்சரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இருட்டு அறைக்குள் நீங்கள் ஒரு விளக்கை கொண்டு வரும்போது இருள் மறைவது போல அந்த புரிதலில் ஆசைகள் மறைந்துவிடும். ஆசை என்பது இருள். புரிதல் என்கிற மெழுகுவர்த்தியை ஏற்றும் போது ஆசை மறைந்து விடுகிறது. அங்கே ஆசை இல்லாத போது என்லைட்டன்மென்ட் இருக்கிறது. அதுதான் ஞானம் அடைதல். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உலகத்தில் இருக்கும் விஷயங்களின் மேல் வைத்திருக்கும் ஆசையை மிக எளிதாக வேறு உலகத்தில் இருக்கும் விஷயங்களுக்கு மாற்ற முடியும். பெரும்பாலும் எல்லா மதங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஆசைகளை விட்டுவிடச் சொல்கின்றன. ஆனால் ஆசையை வேறு பொருளின் மீது மாற்றச் சொல்கின்றன. ஆனால் புத்தர் அப்படி சொல்லவில்லை. புத்தரின் ஆட்டிடியூட் அப்படி இல்லை. அதுதான் வித்தியாசம். பெரும்பாலான மதங்கள் வேர்ல்ட்லி திங்ஸ் மீது ஆசை வைக்காதீர்கள், ஹெவன்லி திங்ஸ் மீது ஆசை வையுங்கள் என்று சொல்கின்றன. டோன்ட் டிசையர் மணி, டிசையர் காட் என்று சொல்கின்றன. இப்போது உங்களால் வித்தியாசத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதை ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், ஒரு ரிவல்யூஷனரி சேஞ்ச் என்று சொல்லலாம். புத்தர் சிம்பிளி ஆசையே வேண்டாம் என்று சொல்கிறார். எதன் மீது ஆசை என்கிற கேள்விக்கே இடமில்லை. ஆசைப்பட்டீர்கள் என்றால் துன்பத்திலேயே இருக்க வேண்டியதுதான். So don't desire, that's all. Be desireless, that's all. ஆசைகள் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஆழ்ந்த அமைதியிலும்
தெளிவான புத்தியுடனும் இருக்கிறீர்கள். ஆசைகள் இல்லாமல் இருக்கும்போது ஈகோவும் மறைந்து விடுகிறது. ஆசைகள் இல்லாத போது துன்பங்களும் மறைந்து விடுகிறது. And when you are desireless, you fall in tune with the law. உங்களுடைய இந்த ஆசைகள் உங்களிடம் எதெல்லாம் இருக்கிறதோ அதன் மீது உங்களுக்கு திருப்தி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லது வேறு எதையோ கேட்கிறீர்கள். ஆசைகள் இல்லாத மனிதன் எதுவாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அது நடக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு வேறு எண்ணங்கள் இல்லை என்று சொல்கிறான். இதைத்தான் நான் சரண்டர் என்று சொல்வேன். சரண்டரிங் என்பதின் அர்த்தம் நான் டிசைரிங். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.